ஏசிஎம் முஹைத்தீன் மன்பை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தலைமை உரையினை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாயிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். ரضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا رسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا مرشدا. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் சலவாத்தும் சலாமும் உரைத்தவனாய் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் அன்னலாருடன் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள், பரிசுத்த குடும்பத்தினர்கள், தொடர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறை நேச செல்வர்கள், ஆத்ம ஞானிகள் எல்லோர் மீதிலும் குறிப்பாக இறை நேசர்களின் தலைவரான குதுபுல் அக்தாப் முஹையீத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பேரிலும் வல்ல அல்லாஹ்வின் ஆசியும் அருளும் உண்டாவதாக என வேண்டியவனாக, கிழக்கு மாகாணத்திலே சுன்னத்து வல் ஜமாத் கொள்கைக்கு ஒரு சவாலாக இலங்கையின் பழமை வாய்ந்த இலங்கையின் பாரம்பரிய முஸ்லிம்களான தரீகத் சுன்னத்து வல் ஜமாத் சகோதரர்களின் எழுச்சி மாநாடான கிழக்கு மாகாணத்தில் இந்த மாநாடு கல்முனை மாநகரிலே மிகவும் விருநடை போட்டு நடைபெறுவதையொற்றி சந்தோஷமடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுக்கு உலகறிந்த தென்னிந்திய மார்க்க பேரறிஞர் அபு ஜலாயில் சங்கைக்குரிய உஸ்தாதுனா ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஸ்ரத் அவர்களை வரவேற்றவனாய், அடுத்ததாக எமது ஊரின் பிரபல்யமான ஹஜ் உம்ரா வழிகாட்டி, கண்ணியமிக்க இந்த ஊருடைய எல்லா மக்களினாலும் போற்றப்படுகின்ற நௌஃபர் அமீன் மௌலவி வாஹிதி அவர்களையும் வரவேற்றவனாய், கொழும்பு மஜ்லிஸுல் உலமா சபையுடைய துணை செயலாளர் மௌலவி சிராஜி நஜாஹி அவர்களையும் வரவேற்றவனாய், ஏனைய உலமாக்கள் அமைப்பினுடைய தலைவர்கள், பள்ளிவாசல் தலைவர்கள், சகல நல்லுள்ளங்கொண்ட அனைவர்களையும் வரவேற்றவனாய் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் முஹர்ரம் மாதம் என்ற ஒரு மாதம் பிறந்தது. முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு புது வருடம், முஸ்லீம்களுக்கு புது வருடம் முஹர்ரம் மாதம் என்ற முஹர்ரம் மாதம் பிறந்தவுடனே கல்முனையில் மாத்திரமல்ல, உலகம் பூராகவும் முஸ்லீம்களுடைய புது வருடம் முஹர்ரம் என்று பள்ளி வாசல்களில் அஹ்லு பைத்துக்களை நினைவு கூறி மௌலிதுகள் ஓதப்பட்டு, எமது ஊரில் மிகவும் சிறப்பாக அந்த மௌலிது நிகழ்வுகளும் உலமாக்களுடைய பயான்களும் நடந்த அந்த சந்தோஷமான காட்சிகள் இன்று நேற்று வந்தது அல்ல. இலங்கையில் ஆண்டாண்டு காலமாக எம்மளுடைய பரம்பரையாக சம்பிரதாய அடிப்படையிலே எங்களுடைய முஸ்லீம்கள் செய்து வந்த முக்கியமான நல்ல விடயங்கள். ஆனால் இன்று இப்படியான விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே குழப்பி, இவைகளை மக்களுக்கு வழிகேடு என்றும் ஷிர்க் என்றும் மக்களை திசை திருப்புகின்ற பணியிலே யகூதி நசாராக்களுடைய பணங்களை வாங்கி கிணறு போட்டு கொடுப்பது மூலம், கக்குஸ் கட்டி கொடுப்பது மூலம் மக்களை ஏமாற்றி பணத்தை கொடுத்து பயானுக்கு அழைத்து
இன்று மாற்றுகின்ற சில வழிகட்டவர்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே முஹர்ரம் மாதம் இவ்வருடம் பிறந்தது. பள்ளிவாசல்கள் முழுக்க முஹர்ரம் மாதத்தை முன்னிட்டு மௌலிதுகள் ஓதப்பட்டன. மௌலிது ஓதியவுடனே தெரியாதவர்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள், என்ன மௌலிது ஓதுறாங்க, முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டது, முஸ்லிம்களுடைய புது வருடம் பிறந்து விட்டது என்று மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய புது வருடத்துடைய விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் எல்லோர்களுக்கும் பிடித்திருந்தது. ஆனால் சில நயவஞ்சகர்களுக்கு அது பிடிக்கவில்லை. உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தார்கள். மௌலிது குப்பைகள், கவிதைகள் படிக்கிறார்கள், பள்ளிவாசல்களில் கவிதை படிக்கிறார்கள், பள்ளிவாசல்களில் பாடல் படிக்கிறார்கள். இஸ்லாத்தில் இருக்கிறதா, குர்ஆனில் இருக்கிறதா, குர்ஆனை ஓதாம மௌலித் என்ற அரபு பாடலை படிக்கிறார்கள், அதுவும் பள்ளிவாசலில் படிக்கிறார்கள் என்று கூறிய சில சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா சகோதரர்களே? உங்கள் இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். முஹர்ரம் மாதத்தில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் இப்ப புதுசா எதை எடுத்தாலும் குர்ஆன்ல தான் ஆதரவு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, கவிதையை பின்பற்றுகிறவர்கள் அறிவியினர்கள். இந்த வசனத்தை ஒரு மூலை கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்றாரு, கவிதையை பின்பற்றுறவர்கள் மடையர்கள். அப்பா அல்லாஹ் வந்து கவிதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இவர் பேசுகிறார். அப்ப குர்ஆனிலே இப்படி சொல்லியிருக்கக்குள்ள நீங்க எப்படி கவிதையை ஓதுவீங்க பள்ளிவாசலுக்குள்ள என்று பேச தொடங்கினார். அப்ப எமது ஊர்களில் பல சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த கவிதை, அவர்களை புகழ் மாலை பாடுகின்ற அரபியிலான கவிதையை நாங்கள் பேச்சு வழக்கிலே மௌலித் என்று சொல்லுகிறோம். இது சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள், இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னவுடனே திரும்ப சொல்கிறார்கள். என்னன்னு தெரியுமா, புகாரியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை புகழ்ந்து பல சஹாபாக்கள் மௌலித் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு மௌலித் ஓதியதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட விடையும், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு மௌலித் ஓதிய உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் அமைத்து கொடுக்க சொன்ன விடையும், இப்படி எல்லாம் வருகிற விடயத்தை சொன்ன உடனே அதில் மௌலித் என்று வருவதா, அதில் கவிநடையில் பாடினார்கள் புகழ்ந்தார் என்று வருவது, நீங்க என்ன மௌலிதுக்கு இது ஆதாரம் காட்டுறேன்னு கேட்கிறார். அடையப்பா புகழ் மாலை பாடுவது என்பது தான் நாங்கள் மௌலித் என்று சொல்றோம். இப்படி சொல்லி வந்தவர்கள் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து எடுத்து எம்முடைய உலமாக்கள் முன்வைத்த உடனே ஒப்பாரி வைத்தவர்களாக இந்த மௌலிது ஷரீஃபை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் என்று தெரியுமா, இந்த மௌலிதில் பல பிழைகள் வருகிறதாம், மௌலிது வரிகளில் பிழைகள் வருகிறதாம் என்று சொல்லி நம்முடைய ஊரை சேர்ந்த ஒரு மௌலவி அவர் கிதாபை ஒழுங்கா ஓதினாரா என்னன்னு தெரியல, முஹீதீன் மௌலிதை கையில் எடுத்துட்டார். சகோதரிகளே, ஊரில் நடந்த விடயம், மக்களால் பேசப்பட்ட விடயம், முஹீதீன் மௌலித் என்று இறைநேசர்களின் தலைவரான குதுபுல் அக்தா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பேரில் ஓதுகிற மௌலிதை எடுத்துட்டு இப்போ அவர் மௌலிதை புலப்படைக்க போறாரு, மௌலிதை எடுத்து வாசிக்கிறாரு. மௌலிதில் பிள்ளைகள்லாம் வருவதா, சிறுக்குடைய வசனங்கள் வருகிறதாம் என்று சொல்லி ஒன்றை வாசிக்கிறாரு. சகோதரர்களே, என்ன வாசிச்சாருன்னு தெரியுமா, முஹைதீன் மௌலிதில் வருவதான் அல்லாவும் முஹைதீன் அப்துல் காஜிலானியும் ஆத்தோரத்தால் நடந்து போகிறாங்களாம். நவுது பில்லாஹ் மின்ஹா, அவுலியாக்களை கழிச்சு சாபாக்களை கழிச்சு ஆட்டை கழிச்சு மாட்டை கழிச்சு இப்போ அல்லாவில் வந்துட்டாங்க. வந்து அல்லாவும் முஹைதீன் அப்துல் காஜிலானியும் ஆத்தோரத்தால் நடந்து போகிறாங்களாம். நடந்து போகக்குள்ள அல்லாஹ் சரி கொண்டு ஆத்துக்க விழுந்துட்டானாப்பா. உடனே குதுப் நாயம் போய் எழும்புங்க அல்லாண்டு அல்லாவை தூக்கி விட்டாராம் என்று முஹைதீன் மௌலிதில் வருகிறது என்று அடிச்சு பேசுகிறார். சிரிக்கிறாங்க அவங்களோட ஆக்கெல்லாம். அப்போ முஹைதீன் மௌலிதை பிழை கொடுக்க ஆரம்பித்த சகோதரர்கள்
முஹீதீன் மௌலிதி கிதாபை கையில் எடுத்து ஒரு பைத்தொண்ட அதில் வார ஹிகாயத்தை வாசிக்கிறாரு. எப்படின்னு தெரியுமா? முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களும் அல்லாவும் ஆத்தோரத்தால் நடந்து போகிறாங்களா? நவுது பில்லா மின்ஹா. யார் நடந்து போகிற? எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானியோட நடந்து போகிறாங்களா? நடந்து போன மாத்திரம் அல்ல, அப்படியே அல்லாஹ் சரி கொண்டு ஆத்துக்க விழுந்துட்டானா. அல்லாஹ் விழுந்த உடனே முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ஓடி போய் எலும்புங்க அல்லாஹ் எழுப்பி போட்டு அல்லாவை எழுப்பி விட்டார் என்று இந்த மௌலிதில் வருவது என்று சொன்னார் அந்த மௌலவி. ஆக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. உண்மையிலே மௌலவி உண்மை கேட்குறாங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நடுநிலையில் இருக்கிறவர் கூட ஒரு மௌலவி இப்படி மௌலிதை வச்சுட்டு இங்கே பாருங்கப்பா மௌலிதில் என்ன பிழை வருவது, மௌலிது எப்படி மூட நம்பிக்கையை கொண்டு வருவது என்று பேசினா விளக்கம் தெரியாத இளைஞர்கள் என்ன எண்ணுவான்? ஓமப்பா முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அல்லாவை ஆத்துக்குள்ளே அவன் மாற்றி அடிச்சுட்டுவான், முடிச்சு அல்லாவை ஆத்துக்குள்ளே தள்ளிட்டேன் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி முறை எழுப்பினையாம் என்று பொதுமக்களுக்கு மத்தியிலே பெரும் சர்ச்சையான ஒரு விடயத்தை ஒரு மௌலவி பேசினார். அடுத்த நாள் மௌலவி அவங்களே, நீங்கள் இப்படி பேசினீங்களே, இதோ நீங்கள் பேசின இந்த மௌலிது கையில் இருக்குது, நீங்கள் அதை காட்ட வேண்டும். எத்தனாம் பக்கத்தில் வருகிறது? உண்மையிலே இந்த மௌலிதில் இப்படி ஒன்று வருகிறது தானா? உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் உண்மை வந்து விட்டது, யதார்த்தம் இதுதான் என்று எண்ணிக்கொண்டு சிரிக்கிறார்களே என்று கேட்டோம். நீங்கள் இதை சொன்னீங்க என்று சொன்னால், இது உண்மையிலே இந்த மௌலிதில் இருந்துச்சு என்று சொன்னால், கல்முனையில் இருக்கிற சுன்ன ஜமாத் பள்ளிவாசல்கள் எல்லாம் பூட்டி விட்டு மௌலிதையெல்லாம் நீங்கள் செல்கிற மாதிரி குப்பை என்று சொல்லிட்டு உங்களோட பள்ளிவாசலுக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லும். கேட்டோம் கேட்டோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுதும் சொன்ன மௌலை சத்தம் இல்லாமல் இருக்கிறாரு. அவரை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பின மௌலை இப்படி பேசினீங்களே, இதுக்கு பதில் என்ன? மக்கள் கேட்குறாங்க, பதிலை காணல. அடுத்த நாள் மௌலை பேசுகிறாரு. மௌலிதை பற்றி ஏசி பேசுகிறவர் அவர் பேசுகிறாரு. என்னன்னு தெரியுமா? விவாதத்துக்கு வாங்க வாங்க என்று மைக்கில் அழைக்கிறாங்க. இந்த மௌலிது குப்பையில் பேசுகிறதுக்கு யாராவது என்கிட்ட வந்தாங்களா? அவர் பேசுகிறார். பேசின அடுத்த கணமே நம்முடைய இளைஞர்கள் அவரை வீட்டை போயிட்டாங்க. மௌலவி, நீங்கள் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருந்தீங்க, நாங்கள் உண்மையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம். எங்களுடைய உலமாக்கள் மௌலிது சார்பாக விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை அழைப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு முன் நின்று கதவை தட்டினார்கள். லைட்டை ஓனி போட்டு அப்படி இருந்துட்டாரா? அவரோட ஃபோனுக்கு கோல் எடுத்தா ஃபோனை ஓஃப் பண்ணி வச்சுட்டார். சரி, எஸ்எம்எஸ் ஆவது பண்ணுவோம். மௌலவி, நீங்கள் செல்லிருந்தீங்க, விவாதத்துக்கு உலமாக்கள் ரெடியாக இருக்கிறார்கள், பதிலை காணலை. அடுத்த நாள் பயான் பண்ணுறாரு. நாங்கள் பயான் பண்ணால் நீங்கள் மைக்கில் பதில் தாரதா? அதென்ன வீட்டை வந்து விவாதத்துக்கு கூப்பிடுற, அதென்ன கோல் எடுக்கிற என்ன கேட்குறார். சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியெல்லாம் போயிட்டு வந்துதான் கடைசியில் இப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே இந்த விடயங்கள் எல்லாம் பரவலாக பேசப்பட்ட உடனே தான் மௌலிது ஒழிப்பு மாநாடு, மீலாது மாநாடு இஸ்லாத்தில் இருக்கான்னு கேட்குறவங்க, மீலாது மாநாடு இஸ்லாத்தில் இருக்குதா, நபிகள் காலத்தில் இருந்துச்சா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா என்று கேட்குறவங்க என்ன செஞ்சாங்க? மௌலிது ஒழிப்பு மாநாடா? அப்போ மௌலிது ஒழிப்பு மாநாடு சஹாபாக்கள் செஞ்சாங்களா? மீலாது மாநாடே இல்லை என்று செல்ற நீ மௌலிது ஒழிப்பு மாநாடு என்று அதுக்கு ஒரு மாநாடு. சகோதரர்களை, பெரியோர்களை, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடுநிலையாக நின்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு மோசமான முறையிலே மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மௌலிதுக்கு ஆதாரமாக ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் 1 2 அல்ல, எத்தனையோ விடயங்களை பேசியிருக்கிறாங்க. இவர் ஒரு புக்கொண்டை வெளியே வச்சிருந்தாரு, நரகத்துக்கு அழைத்து செல்லும் சுப்ஹான மௌலிதா. என்னடாண்டு அங்கே பார்த்துட்டு ஹசரத் அவங்க சொல்கிறாங்க, என்ன மௌலவி அவங்க திரும்ப திரும்ப அதையே எழுதிட்டு இருக்காங்களே, புதுசாக ஒன்றும் இல்லையா, நாமளும் பதில் கொடுக்குறோம், அவர் திரும்ப திரும்ப அதையே எழுதிட்டு இருக்காங்களே என்று ஹசரத் அவங்க கேட்டாங்க. சகோதரர்களே, பெரியோர்களே, எப்படி நிலைமை ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த மௌலிது குப்பைகள், மௌலிது இஸ்லாத்தில் இல்லை, மௌலிது அது கவிதையை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவாங்க, அது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் குர்ஆனை ஓதுங்க என்று சொன்னாங்க.
அப்போ சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து கவிநடையில் புகழ்ந்து பாடியிருக்காங்கல்லவா. நாம் பேச்சு வழக்கில் மௌலித் என்று சொல்கிறோம். இந்த எத்தனையோ ஹதீஸ்கள் வருகிறது, ஆதாரத்துடன் நம்பருடன் நாங்கள் போட்டு காட்டினோம். புகாரியில் வருவதை, முஸ்லீமில் வருவதை, திருமிதியில் வருவதை எல்லாம் சொன்ன உடனே அடுத்த என்ன கதைக்கிறார், அது புகழ் மாலை தான் பாடினாங்க, மௌலின்னு வருவதா? என்ன அழகான கேள்வின்னு பாருங்க, அறிவு சார்ந்த கேள்வியை பாருங்க. அதில் மௌலிது ஓதினு வருவதா சஹாபாக்கள்? சரி, அப்போ நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க, புகழ் மாலையா? புகழ் மாலை பாடுவதற்கு ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறோம். ஆனால் பதில் இல்லை. சகோதரிகளே, இப்படியான புகழ் மாலை பாடுவது, கவி நடையில் இப்படியாக புகழ்ந்து பாடுவதை சஹாபாக்கள் செய்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால், திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ் 2773வது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து மௌலித் ஓதுகிறார்கள். நம்முடைய பாஷையில் மௌலித் ஓதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதின அந்த சஹாபியை கூப்பிட்டு, என்ன ஹஸ்ஸான், என்ன மௌலிது குப்பையை ஓதுற? இதெல்லாம் சிறுக்கல்லவா, நீ என்ன பள்ளிக்கு வந்துட்டு ஓதுற, வெளியே போ என்று சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் அடைத்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறார்கள். மேடையில் ஏறி புகழ் மாலை பாடுங்கள் ஹஸ்ஸான். 2773வது ஹதீஸ், திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். இப்போ பாடிக்கொண்டிருக்கக்குள்ளேயே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து புகழ் மாலை மௌலித் ஓதிக்கொண்டிருக்கக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரூஹல் குதுஸ் லா யஸாலு யுஅய்யிதுக மா நஃபஹத அனில்லாஹி வ ரசூலி. இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் புகழ் மாலை மௌலிது ஓதும் காலமெல்லாம் மலக்குமார் அவரோட இருப்பாங்க. யார் இருப்பாங்க? மௌலிது ஓதுற ஆக்களோட மலக்குமார் இருப்பார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய 4545வது ஹதீஸ், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு ஓதிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அய்யிதுஹு பிருஹில் குதுஸ், யா அல்லாஹ் தூய ஆன்மா ஜிப்ரீலை கொண்டு இவரை பலப்படுத்துவாயாக என்று மௌலித் ஓதிய சஹாபியை உற்சாகம் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய 434வது ஹதீஸ். புகாரில் வர ஹதீஸ் யாராவது மறுப்பானா? புகாரில் வர ஹதீஸ் யாராவது மறுக்கிறான் என்றால் அவன் மதம் மாற போறான்னு அர்த்தம். புகாரியை மறுத்தானா அங்கே குர்ஆன் அப்படியே மறுத்துட்டு போறது தான். சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி சஹாபாக்கள்ல ஒரு சஹாபிக்கு நடந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே போன்று கஅப் இப்னு சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியான சஹாபாக்கள் ஓதிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பல கௌரவங்களை கொடுத்திருக்கிறார்கள், பொன்னாடைகளை போர்த்திருக்கிறார்கள் என்ற எத்தனையோ ஹதீஸ்கள் வருகின்றன. இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய பேரில் மௌலிது ஓதக்கூடா, சிறுக்கு குப்பை என்று சொல்கிறாங்கல்லவா, கவி எல்லாம் அதெல்லாம் வழிகளில் இருக்கிறன்னு சொல்கிறாங்கல்லவா, மௌலிது ஓதுறாக்கள் சிறுக்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்லவா. இப்படியான இந்த கவிநடையில் புகழ் மாலையை சஹாபாக்களுக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே பாடியிருக்கிறார்கள் என்று ஆதாரத்தோடு சொன்னோம். சொன்ன உடனே நம்பரை கேட்டு வந்தார்கள். மௌலிதுக்கு எதிர்ப்பாக பேசுகின்ற சில சகோதரர்கள், நீங்க புகாரியில் ஆதாரம் காட்டுறீங்க, முஸ்லிமில் ஆதாரம் காட்டுறீங்க, நம்பரை தாருங்கள் என்று கேட்டு வந்தார்கள் எதிர்ப்பானவர்கள். நம்பரை கொடுத்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கவிநடையில் புகழ் மாலை பாடினார்கள் என்ற ஆதாரத்தை கொடுத்தோம். ஆனால் ஆதாரத்தை வாங்கிட்டு மௌலை 4-5 நாளா என்ன சொல்றான்னு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறேன் விட்டு கட்டி பேசுறாங்க, ஆதாரத்தை கேட்டால் தாராங்கல்ல, ஆதாரத்தை கேட்டால் தாராங்கல்ல. ஏனப்பா இப்படி பொய் சொல்றீங்க? அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தோமே, அடிக்கடி நம்பரை சொல்லிக்கொண்டே இருந்தோமே, இவைகளை விட்டு தரவில்லை தரவில்லை என்று ஒப்பாரி வைத்தார்கள். சகோதரர்களே, இந்த சுன்னத்து வல் ஜமாத் எழுச்சி மாநாட்டிலே இந்த ஹதீஸ் உங்களுக்கு சமர்ப்பணம். புகாரியிலே வரக்கூடிய 4126வது ஹதீஸ். ஹந்தக் யுத்தத்தின் போது குழி தோண்டுகிற சமயத்தில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பல சஹாபாக்கள் மௌலித் ஓதிருக்காங்களவா. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபாக்கள்ல அப்துல்லா இப்னு ரவாஹா என்கிற சஹாபி ஓதிய புகழ் மாலையை நம்மட பாசையில் மௌலித யார் படிக்கிறாங்க? நேர்வழியின் சிகரம், சொர்க்கத்தின் காவலர், இந்த உலகமே படைப்பதற்கு காரணமான காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே கவி நடையில் சஹாபி படித்த புகழ் மாலையை படிக்கிறார்கள். மறக்க முடியுமா? புகாரில் வார ஹதீஸை மறக்கிறாருண்டா அப்போ நம்ம வர கணக்கொண்டு போட்டா சரி. குர்ஆனுக்கு அடுத்த புகாரியை மறக்கிறான், இனி கொஞ்ச நாளையால குர்ஆன் கூட அங்கே போகிறான், இனி என்னென்ன செய்ய போகிறான் என்று நாம் எண்ணிக்கொண்டால் சரி. புகாரியிலே வரக்கூடிய 4126வது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க படிக்கிறாங்க. அவங்க படித்ததை உங்களுக்கு படித்து காட்டுறேன். அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا إن الأولى قد بغوا علينا وإن أرادوا فتنة أبينا أبينا أبينا. யார் படித்த மௌலித் இது? யார் படித்த புகழ் மாலை? நேர்வழியின் சிகரம், உத்தம தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதிய புகழ் மாலை. அவர்கள் கவிதை ஓதியிருக்கிறார்கள், புகழ் மாலை படித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது மாதிரி இல்லை, பல ஆதாரம் இருக்கிறது. ஒன்றை சொல்லி காட்டியிருக்கிறார். 4126வது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். இல்லை புகாரில் வந்தாலும் அது ரசூல்லா ஓயினா, அது குப்பை, மௌலிது குப்பை தான். அவர் இங்கே வச்சுட்டாருன்னு சொன்னால் அப்போ ஆக்கள் இனி வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வேறு நபி ஒன்றை தேடி இனி பார்க்கணும். அல்லது இந்தியாவில் ஒரு ஆள் இருக்கிறார் அண்ணன் என்று, அவரை நபியாக எடுத்துட்டு இனி போகிறதான். அவர் எல்லாத்தையும் திங்க செல்லுவார், ஒரு திரும்ப வாபஸ் வாங்குவார், கண்டதெல்லாம் திங்க செல்லுவார், திரும்ப நெஞ்சுக்கு மேலே கட்டுங்கடா என்பார், கொஞ்சம் கூதல் காயுங்கடா என்பார், யாரத்துக்கு போவனா என்பார், திரும்ப போங்கடா என்பார், விரல ஆட்டுங்கடா என்பார். எப்படி ஆட்டுறேன்னு எங்கட ஜமாலி ஹசரத் கேட்ட உடனே ஆட்டாயுங்கடாம்பார். நெஞ்சில் தக்பீரை கட்டுறீங்களே ஒரு நாள், இதுக்கு லைவ்டா என்று ஜமாலி ஹசரத் சொன்னதுக்கு பிறகு தான் அவருக்கு விடிஞ்சிருக்கு. நெஞ்சில் தக்பீரை கட்டி கொண்டிருந்தவங்களுக்கு ஹசரத்தவங்க அடே நீ லைவுங்கிறியே, நெஞ்சில் கட்டுறதே லைவ்டான்னு கேட்டதுக்கு பிறகு தான் கொஞ்சம் பேருக்கு இப்போ விடிஞ்சு இப்போ நாம கட்டுற மாதிரி கட்டுறாங்க. ஏனப்பா அவங்களுக்கு பிரச்சனை? இமாம்களை பின்பற்றிட்டு மதுகபை பின்பற்றிட்டு போகாமல் சும்மா நான் பிடிச்ச முயலுக்கு இப்போ காலெல்லாம் கூட்டிட்டு எத்தனை காலம் நான் சொல்ல மாட்டேன். அப்போ இப்படி மக்களுக்கு மத்தியிலே ஏன் நீங்கள் இன்று எப்படிக்கின்றா இளமுலாக்கும் ஆக்களை வந்துட்டு அவங்க ஒரு இமாம், கல்முனையில் வழிகட்டவர்களுக்கு ஒரு இமாம் யாருன்னு பார்த்தா 22 வயசு மௌலவியா, 2 வருஷம் ஓதினாராம், காரில் ஓடினாராம். இப்போ பயாம் பண்ணுறாரு, காரில் இருந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ், ஏன் காரில் இருந்துட்டு பயாம் பண்ணுறாரா என்று அவர் இப்போ என்ன செய்கிறாரு? ஃபத்வா கொடுக்குறாரா. நாங்கள் ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு முடி உங்களுக்கு பரக்கத்தென்று படுவதா இல்லையான்னு கேட்ட உடனே இல்லை நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். சகோதரிகளை உண்மையை சொல்லுங்கள். திரையில் போட்டு சுன்ன ஜமாத்தினர்கள் கூடாது, சுன்ன ஜமாத் எல்லாம் வந்து கஞ்சா பாட்டியல் கபரை வணங்குறாங்கன்னு சொல்லி கடற்கரைப்பள்ளி வாசலில் முன்னுக்கு பாவாமாறு கஞ்சா அடிக்கிறார்களாம் என்று பேசினார்கள். பேசிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. இப்போ கடற்கரைப்பள்ளி வாசலில் பாவாமாரெலாம் தலைப்பாவை கட்டிட்டு கஞ்சா அடிக்கிறாங்களாம். இப்போ பாருங்க, பாவாமாறு கஞ்சா அடிக்க போகிறாங்கன்னு அவர் சொல்கிறார். சின்ன உடனே வீடியோவில் கஞ்சா அடிக்காங்க தான், உண்மையில் கஞ்சா அடி தூள் கிளம்பு அடி விழுவுது. யாராண்டு அங்கே பார்த்தா அது பாவாமாறு இல்லை, இந்தியாவில் உள்ள இந்துக்கள் சாமிகள் பொட்டு வச்சிருக்கிறான், கண்ணுக்கு விளங்க இல்லையா? தலையில் அவன் சாமி தலைப்பாக கட்டிட்டு இருக்கிறான். கோவிலில் நடந்ததை கொண்டு போய் கடற்கரைப்பல்ல பாவாமாறு கஞ்சா அடிக்கிறாங்களாம். சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள்.
அல்லாஹ்வை பயந்து பேசுங்கள், உண்மையை சொல்லுங்கள். உங்களுக்காக வேண்டி இந்த எழுச்சி மாநாட்டிலே மாபெரும் சவாலை விடுவதற்கு எங்களுடைய உலகறிந்த தென்னிந்திய மார்க்க அறிஞர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கலாம். அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களையும் நேர்வழியை அறிந்து அதன் பிரகாரம் வாழ்ந்து கலிமாவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உள்ளத்தினால் நேசித்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரத் அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் மத்தியில் உரையாற்றி விடைபெற்றவர் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற கல்முனை நூரானியா மஸ்ஜித் பேஸ் இமாம், கல்முனை ஈஸ்டர்ன் அஹ்லு சுன்னா பவுண்டேஷன் தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஏசிஎம் முஹைத்தீன் மன்பை அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் விழா ஏற்பாட்டுக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.